நேரம் மற்றும் வேலை. ஸோ இது உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான டாபிக், டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் என்னென்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்குக்கு என்னெல்லாம் முக்கியமாக தேவை அப்படின்னா, நீங்கள் சில பேசிக்கலாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன்ஸ். அப்போ அங்கங்கே சில சமயம் தேவைப்பட்ட எல்சிஎம் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்புறம் கொஞ்சம் காமன் சென்ஸ் வச்சிருந்தா யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். டைம் அண்ட் ஒர்க். M1 மென் ஒரு வேலையை, ஏதோ ஒரு வேலையை M1 மனிதர்கள் அந்த வேலையை வந்து W1 வச்சிருக்கு. இந்த வேலை வந்து W1, M1 மனிதர்கள் அந்த வேலையை, அந்த W1ங்கிற வேலையை D1 நாட்களில் பார்க்குறாங்க. D1 நாட்களில் பார்க்குறாங்க. அது ஒரு குரூப் ஆஃப், ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஸோ ஒரு செட் ஆஃப் M1 மனிதர்கள் W1ங்கிற வேலையை தினமும் H1 மணி நேரம் வேலை பார்த்து, தினமும் ஒரு H1 மணி நேரம், டெய்லி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா H1 ஹவர்ஸ் பார்த்தா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு D1 நாட்கள் ஆகிறது. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து M2 மனிதர்கள் இருக்கிறாங்க. W2 வேலையை தினமும் H2 மணி நேரம் வேலை பார்த்து D2ங்கிற நாட்கள்ல முடிச்சாங்க அப்படின்னா நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்? M1 D1 H1 by W1 is equal to M2 D2 H2 by W2. இதுல ஏன் Wங்கிறத வந்து டினாமினேட்டர்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, மென்னும் ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷன், நேர்மாறல். அப்படின்னா மோர் மென் கேன் டூ மோர் ஒர்க். நிறைய மனிதர்கள் இருந்தால் நிறைய வேலை பார்ப்பாங்க, கொஞ்சம் மனிதர்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வேலையை பார்ப்பாங்க. அதே மென்னும் டேஸும் பார்த்தீங்க அப்படி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைரக்ட் வேரியேஷன்ல. ஏன் அப்படின்னா A by B கான்ஸ்டன்ட் ஆயிரும். அதனால தான் இங்கே M by W1 வச்சிருக்கோம். இப்போ M is inversely proportional to W. சாரி, M is directly proportional to W. ஏன்னா இது நேர்மாறு. M is directly proportional to W. M வந்து மனிதர்கள் வேலைக்கு நேர்மாறல் விகிதத்தில் இருப்பாங்க. அப்படின்னா நிறைய மனிதர்கள் இருந்தால் நிறைய வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா M is equal to KW அல்லது M by W is equal to என்னது, கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் M1 by W1 கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா முக்கியம். இந்த ஃபார்முலாவில் நிறைய நம்ம சம் பண்ணலாம். சரி, எல்லா சமயத்துலையும் ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஒர்க்கு எல்லாமே ஒரே ஒர்க்காக இருக்கும். இவங்களும் ஒரே ஒர்க்கு, இவங்களும் ஒரே ஒர்க்கு. அப்போ W1 ஈக்குவல் W2 இப்போ போடவே தேவையில்லை. சில சமயம் டெய்லி எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்கன்னு போடவே தேவையில்லை. அதனால இந்த சிம்பிளிஃபைடோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாம். M1 D1 H1 is equal to M2 D2 H2. இது எப்போ அப்படின்னா ரெண்டு பேரும் பார்த்த வேலை ஒன்றா இருந்தா, இல்லை ரெண்டு பேரோட வேலையும் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். சில சமயம் டெய்லி எவ்வளோ வேலை பார்க்காங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்போ திஸ் இஸ் த சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் த ஃபார்முலா. இதை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ விச் இஸ் M1 D1 is equal to M2 D2. ஸோ திஸ் ஃபார்முலா. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார். இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார். நான் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் எவ்வளோ நாள் வேலை முடிச்சிருக்கேன்? 1/10. ஒரு நாளில் 1/10 வேலையை முடிச்சிருக்கேன். என்னோட ஒரு நாள் வேலைங்கிறது 1/10. ஸோ அதான் இதை சொல்ல வரேன். ஏ வந்து ஒரு வேலையை M நாட்களில் முடிச்சா அவரோட ஒன் டே ஒர்க்குங்கிறது 1/M. 1/Mங்கிறது அவருடைய ஒன் டே ஒர்க். அதே மாதிரி ஒருத்தரோட ஒன் டே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1/7 அப்படின்னா அவர் இந்த முழு வேலையை எவ்வளோ நாளில் பார்ப்பார் அப்படின்னா 7 நாளில் பார்ப்பார் அப்படின்னா. இன்னும் சில ஈஸி கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்.
ஏ ஒரு வேலையை 10 நாள்ல பார்க்குறார், பி ஒரு வேலையை 15 நாள்ல பார்க்குறார். அப்போ 2 பேரும் சேர்ந்தா வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏயோட ஒரு நாள் வேலை என்னது 1/10, பியோட ஒரு நாள் வேலை என்னது 1/15. அப்போ 2 பேரோட சேர்ந்த ஒரு நாள் வேலை வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எல்சிஎம் 30 வரும். இங்கே 3 ப்ளஸ் இங்கே 3 இங்கே 2, ஸோ 5/30, அப்போ 1/6. அப்போ இந்த வேலை எத்தனை நாளில் முடியும்? 2 பேரும் சேர்ந்த ஒரு நாள் வேலை 1/6. அப்போ அதுக்கு திரும்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், தலைகீழ் எடுக்கணும். அப்போ இந்த வேலை எத்தனை நாளில் முடியும் அப்படின்னா 6 நாளில் முடியும். இது வந்து டீட்டெயில்டாக போகிறது. இது எப்படி ஷார்ட்கட்டில் போகிறது? எல்சிஎம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எல்சிஎம் மெத்தடை கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதிரி போட்டுங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட் மெத்தட், ரொம்ப எஃபிஷியன்ட் மெத்தட். ப்ராப்ளம் டஃப்பாக இப்போ சில பேர் 4 நாள் வேலை பார்த்துட்டு அப்புறம் பி போயிட்டார், அப்புறம் மீதி உள்ள வேலையை எத்தனை நாளில் பார்ப்பார், அந்த மாதிரி எப்படி வந்த ப்ராப்ளம்னாலும் எல்சிஎம் மெத்தட் சிம்பிளிஃபைட் ஆகிடும். கன்வென்ஷனல் மெத்தட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார், பி வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார். இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. ஏ 10, பி 15. ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ இந்த இடம் வந்து எல்சிஎம் 10க்கும் 15க்கு எல்சிஎம் என்ன பார்த்தாலே தெரியுது 30. இப்போ இது வந்து ஒரு நாள் வேலை. இந்த பக்கம் ஒரு நாள் வேலைங்கிறது எப்படிமா, நான் வந்து வேலையை என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம வசதிக்கு. இங்க நான் வேலையை வந்து 30 யூனிட்ஸ்னு வச்சிருக்கேன். 30 முட்டை சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 30 சேர் பின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 சேர் பின்றன்ற வேலையை ஏ 10 நாள்ல முடிக்கிறார் அப்படின்னா இந்த இடம் ஒரு நாள் வேலை, பெர் டே ஒர்க். அப்போ ஒரு நாள் வேலை எவ்வளவு சொல்லுங்க? 30ங்கிறத அவர் சேர் பண்ணுவார். இந்த 30 சேர் பின்றதை 10 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் வேலைங்கிறது 30/10. இந்த இடத்துல 30/10 3 போடணும். இங்க அதே மாதிரி பியோட ஒரு நாள் வேலை என்னதுன்னா 2. இதுதான் எஃபிசியன்சி. புரிஞ்சுக்கங்க, எஃபிசியன்சியில இதை சொல்லக்கூடாது. ஏ ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறார், பி ஒரு வேலை 5 நாள் முடிக்கிறான்னு யார் எஃபிஷியன்ட் பெருசா இருக்கிறத வச்சு சொல்லக்கூடாது. இங்கதான் எஃபிசியன்சி பார்க்கணும். ஏ வந்து 3 கூட ஒரு நாளைக்கு பின்றார் அப்படின்னா ஏ தான் எஃபிஷியன்ட். சரி, அப்ப 2 பேரும் சேர்ந்தா இது ஒரு நாள் வேலை ஆஃப் ஏ, இது ஒரு நாள் வேலை ஆஃப் பி. அப்ப 2 பேரும் சேர்ந்தா 5. 5ங்கிறது 2 பேரோட சேர்ந்த ஒரு நாள் வேலை. அப்போ 30, இங்க 5 இருக்கு. அப்போ 30/5 தான் மொத்த வேலை. 30 ஒரு நாள் 5. அப்ப எத்தனை நாள்ல வேலை முடியும் அப்படின்னா எத்தனை நாள்ல வேலை முடியும்? 6 நாள்ல வேலை முடியும். ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்கட். ரொம்ப ஃபாஸ்டா குடிக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஆன்சர் ஃப்ராக்ஷன்ல கூட டேஸ் எல்லாம் வரலாம். ஏ ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பார், பி ஒரு வேலையை 15 நாள்ல முடிப்பார், சி ஒரு வேலையை 20 நாள்ல முடிப்பார். 3 பேரும் சேர்ந்தா அந்த வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா உடனே போட்டோம். ஏ பி சி 12, 15, 20. வாட் இஸ் எல்சிஎம்? எல்லாத்துக்கும் எல்சிஎம் 60. 60னா 5, 4, 3. அப்போ 4, 3, 7, 5, 12. அப்போ 60/2. அந்த வேலை முடிய எத்தனை நாள் ஆகும்? 5 டேஸ்ல ஆகும். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா அதை போட்டுக்கலாம். இன்னொரு மெத்தட்ல நார்மலா கன்வென்ஷன் மெத்தட்ல போறதுன்னா 1/12 + 1/50 + 1/20. சில பேருக்கு இந்த பின்னத்தை கூட்டுறதே பிரச்சனையாகும். இது ரொம்ப ஃபாஸ்டா. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஏ ஒரு வேலையை 10 நாள்ல முடிப்பார், பி அதே வேலையை 12 நாள்ல முடிப்பார், சி அதே வேலையை 15 நாள்ல முடிப்பார். 3 பேரும் சேர்ந்தா இந்த வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்ட். ஸோ எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக போகணும். ஏபிசியெல்லாம் போடக்கூடாது. 10, 12, 15. ஸோ இது பார்த்தீங்கன்னா எகைன் 60. ஸோ 6, 5, 4. ஸோ 6 4 15. ஸோ 60ல் 15.
டிவைட் பண்ண எவ்வளோ 4. இப்போ ஒரு ப்ராப்ளம் போடுங்களேன், கரெக்டாக ட்ரை பண்ணுங்க. ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கல, பி வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கல. 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை 2 நாள் பார்த்தாங்க. போத் ஒர்க் டுகெதர் ஃபார் 2 days. அதுக்கப்புறம் ஏ வந்து நின்றுறார். பி மீதமுள்ள வேலையை எத்தனை நாளில் பார்ப்பாங்க? இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ நீங்களே போட்டுக்கலாம். திரும்ப சொல்கிறேன். ஏ ஒரு வேலை, ஏ கேன் டூ ஏ ஜாப் இன் 10 days, பி கேன் டூ த ஜாப் இன் 15 days. Both worked for 2 days, and then A left. In how many remaining days B can finish the remaining work? மீதமுள்ள வேலையை இன்னும் எத்தனை மீதமுள்ள நாட்களில் B முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். 2 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஏ இல்லை. 2 நாள் வரைக்கும் ஏ இறந்துருக்காரு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாள் முடிக்கிறார்? ஸோ ஏ 10, 15, எல்சிஎம் 30, 3, 2. இங்கே பாருங்க, 10 2 3 2 5. ஸோ 5 மொத்தம் 30 வேலை. 5ங்கிறது ஒரு நாள் வேலை. 2 நாள் வேலை பார்த்துருக்காங்களா? அப்போ 2 × 5 எவ்வளவு? 10. அப்போ மீதி எவ்வளவு? 20. அப்போ இந்த 20 வந்து ஏ பண்ணலை. ஏ வந்து டெய்லி 3 பண்ணுவார், அவர் பண்ணலை. பி டெய்லி 2 பண்ணுவார், அவர் தான் பண்ணுறாரு. அப்போ 20/2 எத்தனை நாள் அப்படின்னா 10 நாள். ஸோ 10 நாளில் இந்த வேலை முடியும். மொத்தம் இந்த வேலை முடிய எத்தனை நாள் ஆயிருக்கு? இந்த வேலை மொத்தம் முடிய எத்தனை நாள் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா 12. ஏ எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கிறார்? ஏ எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கிறார் அப்படின்னா, ஏ வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கார்? ஏ வந்து 2 நாள் வேலை பார்த்துருக்கார். பி எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கார் அப்படின்னா, பி வந்து 12 நாள் வேலை பார்த்துருக்கிறார். பி மட்டும் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கிறார் அப்படின்னா 10 நாள். 2க்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. பி வந்து 12 நாள் வேலை பார்த்துருக்கார். பி மட்டும் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காருன்னா 10 நாள் வேலை பார்த்துருக்காரு. ஏ மட்டும் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா 0. ஏ மட்டும் தனியா வேலை பார்க்கல. அடுத்த கான்செப்ட், இந்த மேன் டேஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ பாருங்க, நான் மேன் டேஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம், கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க படிக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இல்லை ப்ராஜெக்ட் டைரக்டர் ஸோ ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா முதல்ல அக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு வேலைக்கு இப்போ ஒரு ஆடிட்டிங் போகணும் ஒரு இடத்துல அப்படின்னா, ஒரு ஆடிட்டிங் போகணும், ஆடிட் பண்ணணும் அப்படின்னா அங்கே எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை முடிப்பாங்க. அது மாதிரி ஒரு குளத்தை தூர்வாரணும், அப்போ நினைப்பாங்க இது எத்தனை மனித நாட்களில் முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே கணக்கு. அதை தான் மேண்டேஸ்ன்னு சொல்லுவாங்க. பேர் தான் மேண்டேஸ், விமன் எல்லாத்துக்கும் ஒன்று தான். எத்தனை மனித நாட்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஹெட் இருக்கார், ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கஸ்டமர் வந்து அவர்கிட்ட ஒரு கொடுக்குறாங்க. அப்போ அனலைஸ் பண்ணுறார், இது எத்தனை மேண்டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் அனலைஸ் பண்ணி அவரே பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு இந்த இதை முடிக்கிறதுக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 250 மேண்டேஸ் ஆகுது அப்படின்னு அவர் முடிக்கிறார், யோசிச்சு வைக்கிறார். 250 மேண்டேஸ் அப்படின்னா 250 மனித நாட்கள் ஆகும் அப்படின்னு முடிச்சுட்டு இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு இந்த வேலை எத்தனை நாளில் முடியணும் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? அவர் நினச்சி வச்சுக்கிட்டாரு இது 250 மேண்டேஸ் உள்ள ஒரு ஒர்க் அப்படின்ட்டு. உடனே கஸ்டமர்கிட்ட கேட்குறாரு எத்தனை நாளில் வேலை முடியலாம் அப்படின்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இந்த வேலை வந்து ஒரு
ஒரு 10 daysல முடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் எக்ஸ்ட்ரா கூட பணம் தரேன், ஆனால் எனக்கு 10 daysல முடிச்சு தரணும் அப்படின்றாரு. அப்போ இவர் எத்தனை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலை வேலைக்கு வச்சுக்குவார்? இந்த வேலைக்கு, இந்த ஜாபுக்கு இருக்கிற சாஃப்ட்வேர்ல இருந்து இந்த ஒர்க்குக்கு எத்தனை பேர் அலாட் பண்ணுவார்? ஸோ மொத்தம் 250 மேன்டேஸ் எனக்கு தேவை. மேன்டேஸ்னா என்னது அப்படின்னா, ஒரு ஆளு ஒரு நாள் ஒர்க் பண்ணா அது ஒரு மேன்டே. அப்போ இது எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த வேலையை 10 நாள்ல முடிக்கணும்னு சொல்றாரு. 10 நாள் முடிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, 250 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு என்னது? 25. அப்போ அவரு 25 சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இந்த வேலைக்கு அலாட் பண்ணா மட்டும்தான் 10 நாள்ல வேலை முடியும். ஏன் அப்படின்னா, 25 பேர் வேலை பார்த்தாங்கன்னா, ஒரு நாள் வேலை பார்த்து முடிச்சாங்கன்னா 25 மேன்டேஸ் ஓவர். அப்போ 10 நாள்ல வேலை பார்த்தாங்கன்னா 250 மேன்டேஸ் ஓவர். இப்போ இதே வேலையை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு 50 நாள்ல முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எத்தனை பேரை வேலைக்கு வச்சா போதும்? 50 நாள்ல முடிங்க, ரொம்ப அர்ஜென்ட் கிடையாது, 50 நாள் எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டார். அப்போ எத்தனை பேரை வேலைக்கு வைக்கணும்? ஸோ அப்போ 50 நாள்ல அந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ அவர் எத்தனை பேரை வேலைக்கு வைப்பார் அப்படின்னா, அவர் 5 பேரை வேலைக்கு வைப்பார். ஏன்னா 250 by 50 அப்படிங்கிறது 5. இதே டைம் அண்ட் ஒர்க்கில் தான் பைப் அண்ட் சிஸ்டம்னு வரும். தொட்டியும் ஒரு நீரேற்றும் குழாயும். ஒரு தொட்டி எக்ஸ் மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புது. ஒரு பைப்பு எக்ஸ் மணி நேரத்தில் தொட்டியை நிரப்புது பைப். அப்போ 1 மணி நேரத்துல தொட்டி எவ்வளவு நேரமா அந்த பைப்பால் அப்படின்னா 1/x. அதே மாதிரி the tank is filled by one pipe in x hours, then the part filled by the pipe in 1 hour 1/x. மற்றபடி இதே கான்செப்ட் தான். பைப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள தண்ணியை கொண்டாடுறதில்ல, அதுக்கு பேரு இன்லெட்னு சொல்லுவாங்க. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த இன்லெட் இந்த டேங்க் எம்டியா இருந்தா எக்ஸ் ஹவர்ஸ்ல ஃபில்லப் ஆகுது. இந்த இன்லெட் டேங்க் எம்டியா இருந்தா ஒய் ஹவர்ஸ்ல ஃபில்லப் ஆகுது. இந்த டேங்க் ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த அவுட்லெட்டை திறந்தா இசட் ஹவர்ஸ்ல அவுட்புட்ல எல்லா டேங்கும் நிரம்பிடும். அதாவது எல்லாம் ட்ரெயின் ஆயிடும், காலி ஆயிடும். அப்போ இந்த எக்ஸ் ஒய் இதுக்கு பேரு இன்லெட், இசட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா அவுட்லெட். ஸோ இசட் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரெயின் பண்ணுது. இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, 3மே திறந்துருந்தா, 3 பைப்புமே திறந்துருக்கு, டேங்க்ல தண்ணியே இல்லை, அப்போ எவ்வளவு நேரத்துல டேங்க் ரொம்பும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இது 1/x. இன்லெட்ல எல்லாம் ஆட் பண்ணிக்கணும், அவுட்லெட்டை மட்டும் இசட் பண்ணிக்கணும். இந்த தொட்டி ரொம்புறது எப்போ அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளத்துக்கு அந்த கான்செப்ட். What is the answer for this? ஸோ அங்கே பாருங்க, 10 ஐடென்டிக்கல் டேப்ஸ் ஃபில் அ டேங்க் இன் 24 minutes. அப்போது இது ஒரு M1D1 ப்ராப்ளமாக வச்சுக்கலாம். எந்த ஒரு ஒர்க்கு, சாப்பிட்றதுனா கூட ஒர்க்கு தான், அதே இதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ 10 பைப்பு 10 பைப்பு ஒரு டேங்கை 24 மணி நேரத்தில் நிரப்புச்சு அப்படின்னா 2 மணி நேரத்தில் நிரப்புறதுக்கு எத்தனை பைப் வேணும்? அப்போ இது 2 மணி நேரம். 2 மணி நேரம் அப்படின்னா
120 minutes. எல்லாத்தையும் மினிட்ஸாக மாற்றிருங்கன்னா இங்கே மினிட்ஸ் இருக்கு. அப்போ இங்கே M2, இந்த M2 தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு டேப் வேணும்னு கேட்குறாங்க, எவ்வளோ பைப்ஸ். ஸோ அப்போ அதை அடிங்க. 12 24 அடிங்க. 2. ஆன்சர் இஸ் M2ங்கிறது 2. ஸோ 2. ஸோ 10 பைப் இருந்தால் 24 மணி நேரத்தில் நிரம்பிடுவோம். 2 மணி நேரம் பரவாயில்ல, 2 மணி நேரத்தில் ஆகணும் அப்படின்னா 2 பைப் இருந்தால் போதும். ஸோ 2 பைப் இருந்தால் 2 மணி நேரத்தில். தமிழில் என்ன இருக்கு, ஒரே திருநூலில் 10 தண்ணீர் குழாய்கள் ஒரு தொட்டியை 2 மணி நேரத்தில். ஆமாம், அது ஒன்று கொடுக்கல. 10 தண்ணீர் குழாய்க்கு ஒரு தொட்டியை 24 நிமிடங்களில் நிரப்பும். 2 மணி நேரத்தில் நிரப்ப எத்தனை தண்ணீர் குழாய்கள் தேவை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் மாறுதல் செஞ்சாங்கன்னா இது ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ABC இவர்கள் குறிப்பிட்ட வேலையை 24, 6, 12 நாட்களில் முடிப்பர். மூவரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க கால அளவு எவ்வளவு? 3 பேர், ஒருத்தர் 24, ஒருத்தர் 6, 12, 3 பேர் சேர்ந்தாங்கன்னா வேலை எவ்வளவு நாளில் முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த கணக்கை பாருங்க, சிம்பிளான கணக்கு தானே. ஸோ A 24, B 6, C 12, LCM 24. A 1, B 4, ஒரு நாளைக்கு B 4 யூனிட்ஸ், C ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ். அப்போ அது 3ஐயும் கூட்டுங்க, 24/7, 3/7. அப்படி இல்லைன்னா 1/24 + 1/6 + 1/12 அப்படிங்கிறது. அடுத்த கணக்கு. What is the answer? ஸோ 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் ஒரு நிலத்தை 43 நாட்கள்னு சொல்றாங்க. அப்போ இந்த குரூப் அல்லது இந்த குரூப் ஒரே நாளில் முடிக்கிறதுனால, ஒரே காலத்தில் முடிக்கிறதுனால இந்த 2 குரூப்பும் ஒன்றா இருக்கும் அவங்களுடைய எஃபிஷியன்சி. அப்போ 3M = 4W. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 1M = 4/3W. இப்படி இருந்தால் 7 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 7 ஆண்களும் 5 பெண்களும். அப்போ 7 ஆண்களும் 5 பெண்களையும் எல்லாமே இதாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். பெண்களை 7 ஆண்கள்னால் 7 × 4/3, ஸோ 28/3 + 5 women. ஸோ அந்த கான்செப்ட் பாருங்க. 3M. ஸோ 1M = 4/3. அடுத்து 7M + 5W, 7 × 4/3 + 5. ஸோ அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 28/3W. இது 28/3, இது 5. அப்போ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 43/3W. 4 பெண்கள் 43 நாளில் பார்த்தாங்கன்னா அப்போ 43/3 பெண்கள் எத்தனை நாளில் பார்ப்பாங்க? ஸோ அப்போது 4 பெண்கள் 43 நாளில் பார்த்தாங்கன்னா 43/3 பெண்கள் எத்தனை நாளில் பார்ப்பாங்க? 43 அடிபட்டு போயிடும். ஸோ 12 நாட்கள். ஸோ ஆன்சர் இஸ் 12.
இதுக்கு சொல்லுங்க ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள். ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அதே வேலையை 10 நாளில் முடிக்கிறார். அப்போ அதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு பி எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். 30, 5, 3, 2/10. ஸோ 1/15. therefore எத்தனை நாளில் முடிக்கிறார் அப்படின்னா 15 நாளில் முடிக்கிறார். So what is the answer for this question? ஸோ ஏ ஒரு வேலையை 10 நாளில் பார்க்குறார், பி ஒரு வேலையை 15 நாளில் பார்க்குறார், சி ஒரு வேலையை 30 நாளில் பார்க்குறார். தே ஒர்க் டுகெதர். பிக்கு வந்து 1680 ரூபாய் கிடைச்சதுன்னா சிக்கு எவ்வளவு கிடைக்கும்? இந்த தொகை கிடைக்கிறதெல்லாம் அவங்க எஃபிஷியன்சியை பொறுத்து. இது 10, 15, 30. ஏபிசி வந்து 10, 15, 30. இது வந்து அவர்களுக்கு ஆகக்கூடிய நாட்கள், டேஸ். இது எஃபிஷியன்சி கிடையாது. எஃபிஷியன்சிங்கிறது என்னதுன்னா வேலை திறனை பொறுத்து. எஃபிஷியன்சி எப்பவுமே ரிவர்ஸாக இருக்கும், ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எப்போ சொல்லலாம் அப்படின்னா 1/10 1/15 1/30. அப்போ 10, 15, 30 3 நம்பரையும் எதை வச்சு பெருக்கினா அந்த எல்லாம் காலியாகனா 30. ஸோ அப்போ 3:2:1. ஸோ இந்த ரேஷியோவில் தான் அவங்க வந்து சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அப்போ பிக்கு 1680னா பிக்கு 1680 அப்படின்னா சிக்கு எவ்வளோ? பிக்கு 2 பங்கு 1650னா இப்போ சிக்கு உள்ள 1 பங்குங்கிறது இதில் பாதி. ஸோ therefore 840 ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். 40 ஆட்கள் 12 நாட்களில் 50 பள்ளங்களை தோண்டினார். M1 D1 W1 ஒர்க்குங்கிறது 50 பள்ளம், W1ங்கிறது 50. அப்போ M2 D2 W2 M1 40, D1 12, W1 50. M2 60, 100ங்கிறது W2, D2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். அடுத்த கணக்கு. இது சிம்பிள்.
ஸோ ஏ வேற 20 நாள், பி 25 நாள், அப்போ 100. ஸோ ஏ வந்து பெர் யூனிட் வந்து 5, 4. ஸோ 9 10 நாளில் பார்க்குறாங்களா, மீதி 10. இப்போ யார் போயிட்டா, ஏ போயிட்டார். அப்போ பி வந்து 4, 10/4 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் அந்த மாடல். ரைட், அடுத்து இந்த எஃபிஷியன்சியை பற்றி பார்க்கலாம். இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பியை விட 3 மடங்கு திறமைசாலி அப்படின்னா, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 times பி அப்படின்னு சொல்லுவோம். ஏ வந்து பியை விட 3 மடங்கு திறமைசாலி. இது திறமைக்குரியது. அவங்களுக்கு ஆகக்கூடிய நாட்கள் இருக்கும்ல, அப்ப நாட்கள்ங்கிறது இது வந்து எஃபிஷியன்சி ஈக்குவேஷன், திறமைக்கான சமன்பாடு, திறமை சமன்பாடு. அப்ப நாட்கள், டேஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும்ல, டேஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1/3b. அப்ப ஏ ஒரு 30 நாள் எடுத்தார் அப்படின்னா பி 30 நாள் எடுத்தா ஏ 10 நாள் எடுப்பார். இப்போ ஏ இஸ் 20% மோர் எஃபிஷியன்ட் தென் பின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ என்பவர் பியை விட 20% அதிகம் திறமை வாய்ந்தவர் அப்படின்னா 1 + 20/100 into பின்னு அர்த்தம். ஏ வந்து பியை விட 20% அதிகம் திறமை வாய்ந்தவர்னா இதான் 1 + 20/100 பி. அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 120/100 எவ்வளவு, 6/5b. இது வந்து எஃபிஷியன்சி ஈக்குவேஷன். டேஸ் ஈக்குவேஷன் பண்ணணும்னா A equal to 5/6b. இதுதான் டேஸ் ஈக்குவேஷன்ஸ், நாட்கள் சமன்பாடு. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா A is 20% less efficient than B அப்படின்னா 1 minus 20% less efficient than B. அல்லது என்ன எழுதனா A equal to 80/100B, which is equal to 4/5B. திறன் சமன்பாடு நான் சொன்ன மாதிரி முதல் நூல் மாதிரி திறன் சமன்பாடு மாதிரி. டேஸ் எத்தனை நாள் வேலை பார்க்குறாரு அதை பற்றி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா அது டேஸ் ஈக்குவேஷன், நாட்கள் சமன்பாடு. நாட்கள் சமன்பாடுங்கிறது எப்போவுமே ஏ ஈக்குவல் டு இங்கே என்ன நம்பர் வருதோ ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும், 5/4b. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஒரு வேலை ஏ என்பவர் 12 நாட்களில் முடிக்கிறாருன்னு போட்டிருக்குங்க. பி வந்து ஏஐ காட்டிலும் 60% அதிகமாக முடிப்பார். பி என்பவர் பி ஈக்குவல் டு 160/100 ஏ, அதாவது பி ஈக்குவல் டு 160 8/5a. அப்போ நாட்கள் ஈக்குவேஷனா பி ஈக்குவல் டு 5/8a. அப்போ ஏ 12 நாளில் முடிச்சாருன்னா பி எத்தனை நாளில் முடிக்கிறார், இங்கிருந்துலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏ 12 நாளில் முடிக்கிறார். அப்போ இது பாருங்க அடிச்சிங்கன்னா 3 2 15 2, ஸோ 7 நாளில் முடிக்கிறார். ஸோ இது
திறன் சமன்பாடு எஃபிஷியன்சி ஈக்குவேஷன் அந்த கொடுக்கறது 160/100. இது ஒன்று ஈக்குவேஷன் சமன்பாடு ஒன்று வந்து எஃபிஷியன்சி ஈக்குவேஷன் திறன் சமன்பாடு. சமன்பாடு 2 தான் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் போகணும். 8/5னா 5/8 இதை மட்டும் மாறும். b = 8/5a இப்போ b = 5/8. இது வந்து டேஸ் நாட்கள் சமன்பாடு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 12 ஆட்கள் அல்லது 18 பெண்கள் ஒரு வேலையை சேர்ந்து 17 நாட்களில் முடிப்பார். அப்போது 12 ஆண்களும் 18 பெண்களும் ஒரு வேலையை 14 நாட்கள் ஒரே கால அளவில் முடிக்கிறதுனால 12 ஆண்கள் இஸ் ஈக்குவல் டு 18 பெண்கள். ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ அதே ஆட்களை 8 ஆண்கள் மட்டும் 16 பெண்கள். அப்போ எல்லாத்தையுமே ஒன்று பெண்களாக மாற்றணும் இல்லை ஆண்களாக மாற்றணும். ஸோ லோயர் யூனிட்ஸுங்கிறது இங்கே பெண்கள். ஸோ பெண்கள் எஃபிஷியன்சியில். ஸோ தர்ஃபோர் 8 ஆண்கள் + 16 பெண்களாக மாற்றி ஆன்சர் போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ ஒரு ஆண் வந்து 1.5 பெண்களுக்கு சமம். அப்போ 8 ஆண்கள்ங்கிறது 12 பெண்கள், அப்புறம் ஒரு 16, மொத்தம் 28 பெண்கள்னு ஈக்குவல், அவங்களுக்கு ஈக்குவலன்ட். அப்போ 18 பெண்கள் ஒரு வேலையை 14 நாளில் முடிச்சா மீதி ஆன்சர். திஸ் இஸ் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். வாட் இஸ் ஆன்சர்? 6 men and 8 boys can do a piece of work in 10 days. While 26 men and 48 men can do the same work in 12 days. Then in how many days 15 men and 20 boys can finish the same work? இதுக்கு சில பேசிக் பார்க்கலாம். 10 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார்கள். 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார்கள். அப்படின்னா இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா காலம் ஒன்று. therefore 10 men is equal to 15 women. சரி, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர். 20 பெண்கள் அதே வேலையை 15 நாட்களில் முடிக்கின்றனர். அப்போ பாருங்க, இப்போ எப்படி ஈக்குவேட் பண்றது நமக்கு முடியாது. ஏன்னா இது ரெண்டும் ஒன்னா இருந்தா ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ அதை ஒன்னாக்கணும். ஒன்னாக்குறதுக்கு பதிலாக ஒன்னாவே ஆக்கிருங்க. அப்போ 10 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாள்ல பார்த்தாங்கன்னா எனக்கு வேலை ஒரே நாள்ல முடியணும். அப்ப எத்தனை வேலைக்கு வச்சுக்கணும்? நல்ல படிங்க. 10 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்கள்ல பார்ப்பாங்க. ஆனா எனக்கு வேலை ஒரே நாள்ல முடியணும்னா எத்தனை பேர்த்த வேலைக்கு வச்சுப்பேன்? அப்ப நான் 10 × 12 120 மென் ஒரே நாள்ல வேலை முடிச்சுருவாங்க. அதே மாதிரி 20 பெண்கள் 15 நாள்ல வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரே நாள்ல வேலை முடியணும்னா 300 பெண்கள் ஒரே நாள்ல வேலையை முடிப்பாங்க. இப்போ ரெண்டு ஒன்னா இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்? I can equate this two. So 120 men is equal to 300 women. So therefore men in terms of women are equal. அடுத்து இதே மாதிரிதான் 3 ஆண்கள் பிளஸ் 4 பெண்கள் ஒரு வேலையை 5 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா இப்ப இதை எப்படி ஒன்னாக்குறது? இதே மாதிரி இன்னொன்று கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இதே மாதிரி 6 ஆண்கள் பிளஸ் 9 பெண்கள்
ஒரே வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ ரெண்டையும் எப்படி ஒன்றா பண்ணுறது அப்படின்னா, இதை ஒன்றாக்குறோன்னா இது எல்லாத்தையும் 5ஆல் பெருக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 15 ஆண்கள் ப்ளஸ் 20 பெண்கள் ஒரே வேலையை ஒரே நாளில் முடிப்பாங்க. அப்போ இதே மாதிரி 12 ஆண்கள் 18 பெண்கள் ஒரே நாளில் முடிப்பாங்க. இதை மாதிரி வச்சு தான் ஆன்சர். ஸோ இங்கே அந்த கான்செப்டை வச்சு தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இது மெயின்ஸில் கேட்டது டீட்டெயில்டாக எழுதணும். ஸோ 6 men 8 பாய்ஸ் ஒரு வேலையை 10 நாளில் பார்க்குறாங்க அப்படின்னா 6 men + 8 boys கேன் டூ அவங்களோட 1/10 வருது. அதை ஒன்றா ஆக்கணும் அப்படின்னா அதை அப்படியே 10ஆல் பெருக்குங்க. இது 10 இது 10னா இதாகிடும். அதே மாதிரி இது 2 இது 2. அப்போ இது 2 ஈக்குவேட் பண்ணணும். இது 2 ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் 1 man is equal to in terms of boys கிடைச்சி போச்சு. அடுத்து இப்போ 6 men + 10 டேஸ்க்கு எடுத்துட்டா இது எல்லாத்தையும் ஒன்று மென் ஆக்கணும், இல்லைன்னா பி ஆக்கணும். ஸோ எம் வச்சு பி ஆக்கிட்டேன்னா ஸோ தேர்ஃபோர் 20 boys கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 10 days கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 20 பாய் 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு கேட்டது 15 men + 20 boys. இதை ஃபுல்லாக பாய்ஸாக மாற்றணும். தேர்ஃபோர் அவங்க வந்து 50 boys கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு 20 boys வந்து 10 days அப்படின்னா 50 boys எத்தனை நாள், அதான் விஷயம். ஸோ ஆன்சர் இஸ் 4 days. தமிழ்ல அதேதான். 6 ஆண்கள் 8 பையன்கள் 10 நாள்ல அப்படின்னா 10 × 6 + 10 × 8 இங்கே வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி 26 × 2 48 × 2. இப்போ இது 2 ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் ஒரு ஆண் வந்து 2 பையனுக்கு சமம். அதுக்கப்புறம் இந்த 6 ஆண்கள் 8 பையன்கள் கொடுத்துருக்காங்களே இது எல்லாத்தையும் பையன்களாக மாற்றிட்டு இத்தனை பையன்கள் இத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா மீதி கொடுத்துருக்காது அடுத்து 3ஆவதா நம்ம கொடுத்துருக்காது எல்லாத்தையும் பையன்களில் மாற்றினீங்க ஆன்சர் வந்து